மானியத்தில் ஸ்கூட்டர் வாங்க 4 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நடந்து முடிந்த சட்டப்பேரவையின் போது பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக 2000 உணவு டெலிவரி ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வழங்க உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தற்பொழுது அரசாணை தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000 உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வழங்க தலா 20,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு தற்பொழுது அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்கூட்டர் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஏற்கனவே தொடர்ந்து ஸ்கூட்டர், வெஹிக்கல், அதேபோல பேருந்து உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கொள்முதல் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்களுக்கு எளிதான முறையில் உணவு டெலிவரி செய்யவும், அதே போல பெட்ரோல் விலை, டீசல் விலை உள்ளிட்டவைகள் விலை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஸ்கூட்டர் மூலமாக உணவு டெலிவரி செய்து அவர்களுக்கான அந்த மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்குவதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு தொடர்பாக தற்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000 மானியம் என்பது வழங்கப்பட இருப்பதாகவும், உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்களுக்கான சேவை இது என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.